கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச விரும்புகிற வேத வசனம் ஏசாயா 54:13 வார்த்தை. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிரியமானவர்களே, உடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு சமாதான வாழ்வையும் அவர்கள் வாழ்வில் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தை அருளி செய்ய வேண்டுமெனா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவதற்கு வேத வசனத்தினால் போதிக்கப்பட்டவர்களாக தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாம் வழிநடத்த வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, நியாயாதிபதி புஸ்தகம் 13வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மனவாவும் மனைவியும் தேவ சமூகத்தில் சிம்சோனை வளர்ப்பதை குறித்து விசாரித்து அந்த வார்த்தையின்படி வழிநடத்தி அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும் தேவ வசனத்தின்படி வளர்க்க தவறி போனதுனால தான் அவர் தவறான ஒரு முன்னுதாரணமாய் சிம்சோனுடைய வாழ்க்கை மாறி போனதை வேதம் வெளிப்படுத்துகிறதானா. அதே சமயத்தில் தீமோத்தேயுடைய வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, பவுல் அவனை குறித்து சாட்சி சொல்லும்போது உன் தாயாகி ஐனேக்காலுக்குள்ளும் உன் பாட்டியாகி லோபிசாலுக்குள்ளும் காணப்பட்ட விசுவாசம் ஒன்னிலும் காணப்படுகிறது என்று சொல்லி தீமோத்தேயு குறித்து சாட்சி கொடுக்கிறார். நாம் எப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை வேத வசனத்தின்படி வளர்ப்பதற்கு நாம் எவ்வளவு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா ஏன் நம்முடைய பிள்ளைகளால் இன்றைக்கி பிரச்சனை, போராட்டம், சமாதானத்திலிருந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்முடைய பிள்ளைகளை தெய்வ வசனத்தின்படி வளர்ப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கும் நாம் அதற்கு தயாரானவர்களாகவும் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களால் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு சமாதான வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக தெய்வ வசனத்தின்படி நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவங்களை பழக்க வைப்போம். தேவன் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவருடைய சமாதானத்தினால் நாம் நிறைவாக இருக்கும்படி தேவன் கிருபை அளிச்சுவதற்கு இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த வார்த்தையின்படி சாமி, எங்கள் பிள்ளைகள் அம்மால் போதிக்கப்பட்டு நடப்பதற்கு ஏற்ற விதமாய் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னுதாரணமாய் காணப்பட உதவிச்சிங்க. எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வசனத்தின்படி வழிநடத்துவதற்கு கிருபை பாராட்டுங்க. இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்கள் பிள்ளைகள் அம்மால் போதிக்கப்பட்டிருக்கும் உடைய சமாதான வாழ்வையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வையும் கண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படியே நிலைநிறுத்த வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.